இன்னைக்கு பாசுரத்தை பார்த்துடலாமா? ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கருவேல், ஆழி உள்புக்கு முகந்து கொடார்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல், வாழை உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு. அதுக்கு எழுதின ஒரு இங்கிலீஷ் போயட்ரி பார்த்திங்கன்னா, ஓஷானிக் ரெயின்ஸ் லைக் யூ ஓ கிருஷ்ணா, ப்ளீஸ் do not hide anything from us. Just get into the waves of the sea and become rain-bearing clouds spree. Like the primordial god who is black due to mercy, like the bewitching shouldered Padmanabha, please be. Dazzling like the chakra and boisterous like the conch, the arrows that come out of Saranga bow of Sri Rama. Let the droplets and splash of rains come, and our lands be filled with fertility for eons to come. ஆக்சுவலாக அந்த காலத்துங்களில் பார்த்திங்கன்னா பஞ்சமாக இருக்குது, மழையெல்லாம் வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற போது இந்த பாசுரத்தை கூட பாடுவாங்க, மழை வரும். ஆழி மழை கண்ணா மெயினாக இறைவனுடைய கருணை என்கிற அந்த சுபாவத்தை ரொம்ப சொல்கிற ஒரு பாசுரமாக இதை நான் பார்க்குறேன். கருணையால் கருத்திருக்கும் மேகம், கருணையால் கருத்த மேகத்தை போன்ற நிறமுடைய கண்ணனே. பகவத்கீதையில் 3rd சாப்டர்லேயும் சரி 4thலேயும் சரி மழை பற்றி நிறையா வரும். அது எவ்வளோ செல்ஃப்லெஸ் ஆக்ட் அந்த மழை வருது, அந்த வாட்டர்லாம் இவாப்ரேட் ஆகி ஓஷன் வாட்டர்ஸ் ரெயின் பேரிங் க்ளவுட்ஸாக மாறும். அந்த க்ளவுட்லேருந்து மழை வரும். மழை திரும்பவும் ஃபர்டிலைசேஷன் எல்லாமே நடந்து நமக்கு கிராப்ஸ் க்ரோ ஆகும், நம்மளோட உலகம் தழைத்திருக்கும். சொல்கிறது பூமி பிராட்டி தானே. ஸோ நிச்சயமாக ஃபர்டிலிட்டி, கிராப்ஸ், அத்தனை ஜியோகிராஃபிக் அண்ட் பயாலஜிக்கல் கான்செப்ட்ஸுமே கூட ஆண்டாள் சொல்கிறாங்க நமக்கு. ஸோ இது போல் நீ அந்த ஓஷன்லேருந்து, அந்த ஆழி, அந்த கடல்லேருந்து நீ ஏறி அந்த ரெயின் வாட்டர்ஸ்லாம் நீ க்ளவுடாக மாறி அப்புறம் சரன்னு அந்த மழை பொழியணுமா. அது எப்படின்னா ராமருடைய அந்த சார்ங்க வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு தடவை அவர் இது பண்ணார்னா 10,000மோ 10 லட்சமோ, அது எக்ஸாக்ட் எண்ணிக்கை தெரியல, அவ்வளோ அந்த போரில் அது அப்படியே அந்த உயிர்கள் இதுவாகும் அந்த எனிமி சைடு திரும்பவும். அதாவது கண்டினியூஸாக அவரோட சார்ங்கம் அப்படியே சடன் அந்த போர் புரிகிற இதை சொல்லுவாங்க. சரியா? அது கம்பராமாயணத்துலேயும் சரி மற்ற லெக்சர்ஸில் கேட்டிங்கனாலும் அது இருக்கும். அதுபோல் அப்படி வரமா நீ படப்படன்னு நீ அந்த சடன் மழை கொட்டணும். இதில் பத்மநாபன் பற்றி வருது, திரு அனந்தபுரம் பத்மநாபன். ஸோ அவருடைய தோள் அழகை பற்றி ஆண்டாள் வர்ணிக்கிறாங்க. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கருவேல், நீங்கள் என்கிட்டேருந்து எதுவும் ஹைட் பண்ணாதீங்க. ஆழி உள்புக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ரெயின் பேரிங் க்ளவுட்ஸாக மாறுங்க. ஆழி உள்புக்கு அந்த ஓஷன் வாட்டர்ஸ் எல்லாம் மேலே எவாப்ரேட் ஆகி ரெயின் வாட்டராக பேரிங் க்ளவுட்ஸாக மாறணும். ஏறி ஆழி உள்புக்கு முகந்து கொடாத்திரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்க்கருத்து. ஊழி முதல்வன் பிரைமார்டியல் காட் அப்படிங்கிறத பற்றி பகவத்கீதையில் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. சாப்டர் 16, சாப்டர் 17 பிரைமார்டியல் காட் அப்படின்னு சொல்கிறதும் சரி. அவர் அந்த ஊழிக்காலம், அந்த உலகம் பிரபஞ்சத்தை டிசால்வ் ஆகிட்டு திரும்பவும் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு கருத்த ஒரு அழகாக இருப்பார் அப்படிங்கிறது இங்கே ஆண்டாள் வர்ணிக்கிறாங்க. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, திரும்பவும் பாழியன் தோளுடை. எங்கள் பத்மநாபரை நீங்கள் சேவித்து அவரை வணங்கும் பொழுது பார்த்தாலும் அவருடைய அந்த இடத்துல நேச்சுரல் லைட்டிங் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கேரளா திவ்ய தேசத்தில் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கூட இருக்காது. நேச்சுரல் லைட்டிங்கில் அவருக்கு அந்த விளக்கு ஏற்றுறதும், அந்த சால கிராம மாலை, காலங்காத்தால் அந்த நிர்மால்ய தரிசனம், நம் போன்ற அடியவர்கள் எல்லாருக்குமே அந்த பாத தரிசனம், அது 3வது இருக்கும். நாபிலேருந்து
எம்பெருமான் பிரம்மன் தோன்றும் அந்த அந்த ப்ரொடெக்ஷன் அண்ட் க்ரியேஷன் ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து அந்த நுழைவு வாயில் இருக்கும். அங்கே நித்தியசுரிகள் வருவாங்க. தேவர்கள் அதுக்கப்புறம் கூடயே வர கைங்கரியம் பண்ணுற ஆதிசேஷன் மற்ற எல்லாருக்கும் அந்த முக தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமுக மண்டலம் அந்த தரிசனமும் உண்டு. ஸோ அந்த நிர்மால்ய தரிசனம் வந்து குருவாயூரில் உண்டு, கேரளா திவ்ய தேசங்களில் உண்டு. காலையில் அந்த 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே. ஸோ அந்த விதமாக நம்ம வந்து பத்மநாபரை நினச்சி பார்க்கணும். பத்மநாபா அந்த தாமரை போன்ற அந்த நாபியிலிருந்து நீ வந்து இந்த உலகத்தை க்ரியேட் பண்ணுற. டிசல்யூஷன், க்ரியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் 3த்தையுமே ஆண்டாள் கண்டினியூஸாக இதில் சொல்கிறாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு தான் வந்து இந்த பகவத்கீதையிலையும் சரி இதுலேயும் சரி வர மாதிரி எப்படி ரெயின் பேரிங் க்ளவுட்ஸு செல்ஃப்லெஸ் ஆக்ட் ஆஃப் ரெயின் அது அப்படி கரெக்டாக பெய்யும். மாதம் மும்மாரி பொழிந்து நேற்று பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி மழை பொழிஞ்சு நம்மளோட பூமி மெயின்டைன் ஆகிட்டு தேவையில்லாதவற்றை திரும்பவும் பிரபஞ்சம் வந்து தானே அழித்து திரும்பவும் உருவாக்குதல், காத்தல், அழித்தல் 3த்தையுமே பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ பத்மநாபர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தலைக்கிட்டு அப்படி சயன திருக்கோலத்தில் கை வந்து ஒரு அப்படி வச்சு படுத்திருப்பார். அங்கே வந்து சிவலிங்கம் இருக்கும், பிரம்மன் இருப்பார். கால் தாயார், அங்கே தாயார் வந்து ஸ்ரீஹரி லக்ஷ்மி எனும் திருநாமத்தை உடைய தாயார். ஸோ ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து. அதான் அந்த ரெயின் வாட்டர் வந்து எப்படின்னா சடசடன் கொட்டும்போது மின்றதான் அப்படியே சக்கரம் அது ஸ்பார்க்லிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. பகவான் வந்து அந்த கெட்டவர்களை அழிக்கும் பொழுது எப்போவுமே சக்கரம் இருக்கும், சக்கரத்தை ஏந்திட்டு தான் இருப்பார். கீதையில் தான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவ்வளோவா ஆயுதம் ஏந்தாமல் தேரோட்டியாக மட்டும் நின்னார். பட் வந்து அந்த அவரோட நினைத்த மாத்திரத்துலேயே கெட்டவங்களை அழிக்க அந்த சக்கரம் அதோட டேஸ்லிங்கே வந்து கெட்டதை அழித்து நல்லதை நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த டேஸ்லிங். வலம்புரி போல் நின்றது அந்த சங்கம், பாஞ்சஜன்யம் என்னும் சங்கம், அது வந்து எதிரிக்கு நடுக்க மட்டும் அந்த சங்கொலி. ஸோ அதை தான் அந்த பாய்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்கேன் போய். ஸோ வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல். சார்கம் உதைத்தன்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. என்னென்னா அந்த இலங்கை போரில் ராவணனுக்கு எதிராக கண்டினியூஸாக அவர் பாட்டு யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சிங் சிங் டிங் 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 அந்த சாரங்கமோட ஒலி வந்து ஆல்ரெடி ஒரு அம்புலேருந்து அந்த 10,000 அவ்வளோ 10,000 லட்சமோ அந்த ஏரோஸ்லாம் போய் கொல்லும் எனிமீஸாக. ஸோ அது வந்து நிற்காம போயிட்டு இருந்தது ராவண வதம் போதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப அழகான வர்ணனை கம்பராமாயணத்துலேயும் சரி மற்ற காலக்ஷேபில் கேட்டிருக்கேன். அந்தளவுக்கு சட நீ பெரிய பொழியும் மழையே அப்படின்னு மழையும் சொல்கிறாங்க. வாழ உலகினில் பெய்திராய். அதான் நாங்களாம் வாழறதுக்கு எங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் மாதம் மும்மாரி பெய்யணும். வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மார்கழி நீராடுறோம் இல்லையா? மார்கழி வந்து வெளி நீராட்டம் மட்டுமே இல்லைங்க, மார்கழியில் உள் நீராட்டம், ஸ்பிரிச்சுவல் பாத். ஸோ இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நாம் நினைக்கின்றோம். இது தேவர்களுடைய அந்த காலை அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து தேவர்கள் விழித்திருக்கும் நேரம். அதனால தான் இந்த மார்கழி மாதத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு விசேஷம். இந்த ஆழிமழை கண்ணா. ஸோ இந்த பாசுரத்தில் எவ்வளோ விஷயங்களில் வந்து ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. க்ரியேஷன், மெயின்டெனன்ஸு, டிஸ்ட்ரக்ஷன், மழை. நம்ம வந்து மழைன்னு சொல்லும் பொழுதே அங்கே வந்து இப்போது அஸ்ட்ரோ டிஸ்கஸ் பண்ணலாம். மழைன்ற போது சுக்கிரனோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காங்க. 3 வாசல் என்று 3 பற்றி சொல்லும் பொழுதும் சரி இங்கே குருவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. 3 விதமான வாசல், 3 விதமான entrance to know him for various kinds of நித்தியசூரிகள், ஆத்மாக்கள், அப்புறம் வந்து கைங்கரியம் பண்ணுறவங்க, நம்மை போல் சாதாரண மனிதர்களுக்கு திருவடி சேவை, இது மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுதும் சரி. திருவடி சேவை அப்படின்றது சொல்லும்போது அங்கே 12th ஹவுஸ் ஆக்டிவேட்டர் திருவடி அப்படிங்கிறது பகவானோட அந்த 12வது அந்த 12 மோட்சத்தை தரும் 12
மீனத்தை தான் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க இன் ஒன் வே. ஸோ திரு அனந்தபுரம்னு அனந்த சயனம் அப்படின்ற பொழுது பகவான் அந்த ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிற திருக்கோலம். ராமானுஜர் வாழ்க்கையிலையும் வந்து இந்த திரு அனந்தபுரம்லேருந்து வந்து நிறைய மிராக்கிள்ஸ் இருந்திருக்கு. ஸோ இன் ஒன் வே திஸ் இஸ் ஆக்சுவலி ஆக்டிவேட்டிங் த மிதுனம் அண்ட் கடகம் ஹவுசஸ் by respective nakshatras of Ashlesha and Arudra. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கி ஓரளவு விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாசுரத்துக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.